கொடைக்கானல் அருகே உள்ள மன்னவனூருக்கு 8 பெண்கள் அடங்கிய 20 பேர் கொண்ட குழுவினர் சுற்றுலா சென்றுள்ளனர். இயற்கையை ரசித்துவிட்டு ஓரிடத்தில் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்ட போது அங்கு வந்த வனத்துறையினர் அவர்களிடம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் வனத்துறையினருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நீ என்ன நல்லவனா பேசுற? நீ இருக்கிற ஃபேமிலி எல்லாம் ஃபுல்லா பிடிச்சு அரஸ்ட் பண்ணுவீங்க. நீ எதுக்கா லஞ்சம் கேக்குற? லஞ்சம் கேக்குற நீ? லேடிஸ் வச்சுட்டு வந்து லஞ்சம் கேட்பாரு, நம்ம கொடுத்துட்டு போறதுக்கு நம்ம கொடைக்கானல் இழிச்சா வேணா? நீ எதுக்கியா 10,000 ரூபாய் லஞ்சம் கேக்குற? எதுக்கு நீ 10,000 ரூபாய் லஞ்சம் கேக்குற? புடி காசு புடி புடி. என்ன இழிச்சா நினைச்சிருக்கியா? இதனையடுத்து அங்கிருந்த ஆண்கள் அனைவரையும் பல மணி நேரம் சிறைப்பிடித்த வனத்துறையினர் கொடூரமாக தாக்கியதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தங்களை 20 மணி நேரத்திற்கும் மேலாக எங்கும் செல்ல விடாமல் வனத்துறையினர் தாக்கியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஹோட்டலோட ஸ்டாஃப் எல்லாம் வந்து நம்ம ஒரு பிக்னிக் மாதிரி போயிருந்தோம். கிஃப்ட் கொடுப்போம் வருஷம். அப்போ கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. லஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ லஞ்சம் வந்து அவங்க அதிகமாக கேட்டதுனால நம்மளால் கொடுக்க முடியல. அப்போ வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போது எங்களை வந்து மன்னமனூர் லேக்கு கிட்ட கூட்டு போய் ரொம்ப காட்டுமிராண்டித்தனமாக ரொம்ப அடித்து எங்கள் உடம்புலாம் ரொம்ப சேதப்படுத்திட்டாங்க. காயமடைந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஆனால் தாங்கள் யாரையும் தாக்கவில்லை என்று வனத்துறையினர் கூறியுள்ளனர். இதனிடையே சுற்றுலா பயணிகள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கொடைக்கானல் போலீசார் வனத்துறையினரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.